Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. வீரர்கள் தயாரில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுற்றின் கடைசி 10 நிமிடம். ஒரு ஆள் பிடிப்பா. ஏய் கயிறை கழட்டி விடுங்கன்னு சொல்றல. கயிறை ஏப்பா கழட்டி விடாம இருக்க. ஏப்பா பிரைஸ் இல்லப்பா. பிரைஸ் இல்லப்பா. கயிறை கழட்டி விடுங்கப்பா. இந்த சுற்றின் கடைசி 10 நிமிடம். அடுத்த சுற்றுக்கான வீரர்கள் தயாரில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு பேருக்குமே பரிசு இல்ல. கயிறோட மாட்ட விடாதீங்க. கயிறோட விட்டீங்கன்னா பரிசு கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நடிகர் அருண் விஜய் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக மதுரை மாவட்டம் ஊமச்சிகுளம் SR மறை பிரதேசமார். ஒரு ஆள் அலைரம்பி விட்டுறாத பிடிச்சிட்டே போ எல்லாம் தட்டியா. வீரன் வெற்றி விட்டார். விட்டுருப்பா காலை விட்டுருப்பா. அடுத்து நம்பர் 81 மாடு பிடிபட்டது. மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தங்க நாணயத்தை பரிசாக வழங்குகிறார். கொடிக்குளம் மாடுப்பா. மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த வீரருக்கு தங்க நாணயத்தை வழங்குகிறார். மதுரை மாவட்டம் கொடிக்குளம் மாடுப்பா. பாப்பி மெத்தப்பா. இந்த வருகின்ற பாப்பிஸ் மெத்த. ஒரு ஆள் படி. ஏய் கயிறை நல்லா கழட்டி விடணும். சூப்பர் அழகு. அழகடா தம்பி சூப்பரா. விட்டுறாத கடைசி வரைக்கும் அழகடா. வீரன் வெற்றி பெற்றது. மாடு ஒரு மெத்தையை வாங்கிக்கோங்க. இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு தங்க நாணயம். அடுத்தது தங்க நாணயம் சிட்டம்பட்டி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அக்னி மாடுப்பா. சிட்டம்பட்டி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சிட்டம்பட்டி மாடுப்பா. ஒரு ஆள் மாண்புமிகு மாடு வெற்றி பெற்றது. அமைச்சர் வந்து வாங்கி போப்பா. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக ஒரு தங்க நாணயம் ஒவ்வொரு மாடு உரிமையாளருக்கு மாடுபிடி வீரருக்கும் சரி தங்க நாணயங்களும் தங்க மோதிரங்களையும் மாறி வழங்கி கொண்டிருக்கிறார். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஆரம்பத்துல இருந்து 2 பேர் போயிட்டீங்க. விட்டுருப்பா. பொங்கல் வாழ்த்துக்கள். மாட்டுக்காரர் வந்து பரிசு வாங்கிப்போ. அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் RGP கோவிந்தராஜ் மாடுப்பா. அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் RGP கோவிந்தராஜ் மாடுப்பா. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டுகளிக்க நடிகர் அருண் விஜய் இணைந்திருக்கிறார் களத்தில். தற்பொழுது அவர் அளித்த பேட்டியை நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஜல்லிக்கட்டு பார்க்க? ஆமாம்மா, இதுதான் முதல் தடவை. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் நம்மளோட தமிழர் வீர விளையாட்டுன்னா அது ஜல்லிக்கட்டு தான். ஸோ அதை அதுவும் முதல் தடவை இங்கே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப அருமையாக நம்ம தமிழக அரசாங்கம் இதை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் அரசு அதிகாரிகளும் சரி இங்கே அவ்வளோ அற்புதமாக இப்போ நம்ம காவல்துறை பாதுகாப்பு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சேஃபாகவும் அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா வீரர்களும் என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நம்ம கல்ச்சர், நம்ம தமிழோட கலாச்சாரம், நம்ம வீரர்கள். ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறக்கூடிய வகையில் இங்கே வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாக நீங்கள் ஸ்டார்ஸ்லாம் கிரிக்கெட் மேட்ச் போனால் பேட் விளையாடுவீங்க, ஃபுட்பால் போனால் ஃபுட்பால் விளையாடுவீங்க, ஒவ்வொரு கேம் விளையாடுவீங்க. இப்போ ஜல்லிக்கட்டு பார்க்க வந்திருக்கீங்களே, ஜல்லிக்கட்டு விளையாட ஆசை இருக்கா உங்களுக்கு? ரொம்ப ஆசை இருக்குமா. அதனால தான் நான் கண்டிப்பாக அப்படி ஒரு படத்துலையும் நான் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அந்த காலத்துலேயே அப்பா தேவர் சார் மாட்டை விட்டுட்டு நடுவில் ஃபுல் கூட்டம் இருக்கும்போது நீ போய் ஒரிஜினலாக அடக்கின ஒரு தாயில்லா குழந்தை படமெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கும் அது ஒரு ஆசை இருக்குது. அதனால் ட்ரெயின் பண்ணி வரணும். ஏன்னா இதெல்லாம் உண்மையான வீரர்கள். ஏன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்போதும் தேவை. அண்ட் இந்த எல்லா ஊடகங்களும் இது அவ்வளோ அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதுக்கு முதல் நன்றி. அண்ட் ரொம்ப பாதுகாப்பாக பண்ண வேண்டியது வீரர்களோட கடமை. ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் திரைப்படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கப்போ உங்களுக்கு பல வருடங்கள் கழிச்சு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ வீரர்களுக்கெல்லாம் பல நாட்களாகவே அங்கீகாரங்களே கிடைக்காம இருக்குது. அவங்க பல காளைகளை வெல்றாங்க, அங்கீகாரங்கள் கிடைக்காம இருக்குது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன?
இல்லை கண்டிப்பாக அது இன்னும் வரும் காலங்களில் இன்னும் மென்மேலும் அது ஏன்னா இப்போ வந்து பயங்கர ஏன்னா இது முன்னாடியிலேருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பட் இப்போ இன்னும் ப்ராப்புலராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் மாதிரி உங்கள் மாதிரி ஊடகங்கள். ஸோ நிச்சயமாக அது வந்து இன்னும் வருங்காலங்கள் இந்த வீரத்துக்கு வந்து இது ஈடே இல்லை. ஏன்னா நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம் இது பார்க்குறோம், பட் இந்த ஒரு இது வந்து தன் உயிரை பணைய வச்சு இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வரும் காலங்களில் அது இன்னும் பெரிய அளவில் இது பேசப்படும் அப்படின்றது. படம் சூப்பராக போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்ண்ணே, கை பார்த்துக்கணும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.